வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான கான்ட்ரோவர்ஷியலான டாபிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இங்கிலாந்து இப்ப ஸ்ரீலங்கா கூட 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வராங்க. இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து வின் பண்ண நிலையில செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஜோ ரூட் சூப்பரா செஞ்சுரி அடிச்சு 143 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இந்த செஞ்சுரிக்கு அப்புறம் தான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டனான மைக்கேல் வாகன் விராட் கோலியை கலாய்க்கிற வகையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல ஜோ ரூட் மற்றும் விராட் கோலியோட கிரிக்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன இருந்ததுன்னா, ஒரு பக்கம் விராட் கோலி 191 இன்னிங்ஸ்ல விளையாடி 8848 ரன்கள் அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜோ ரூட் 263 இன்னிங்ஸ்ல விளையாடி 12131 ரன்கள் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 29 செஞ்சுரிகளையும் 30 ஆஃப் செஞ்சுரிகளையும் 26 சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காரு. இதுவே ஜோ ரூட் 32 செஞ்சுரிகளையும் 64 ஆஃப் செஞ்சுரிகளையும் 44 சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காரு. விராட் கோலியோட ஆவரேஜ் 49.15 ஆகவும் ஸ்ட்ரைக் ரேட் 55.57 ஆகவும் இருக்கு. இதுவே ஜோ ரூட்டோட ஆவரேஜ் 50.33 ஆகவும் ஸ்ட்ரைக் ரேட் 56.70 ஆகவும் இருக்கு. சோ மைக்கேல் வாகன் வேணும்னே குட் மார்னிங் இந்தியான்னு விராட் கோலியும் ஜோ ரூட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டு கொளுத்தி விட்டுருக்காரு. சரி, நம்ம இப்ப கோலியோட ஃபார்முக்கு வருவோம். 2020 வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல கோலி 27 செஞ்சுரியும் ஜோ ரூட் 17 செஞ்சுரியும் அடிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப 2024 வருஷத்துல, அதாவது 4 வருஷத்துல ஜோ ரூட் 15 செஞ்சுரிகளை கூடுதலா அடிச்சிருக்காரு. ஆனா விராட் கோலி இந்த 4 வருஷத்துல வெறும் 2 செஞ்சுரிகளை தான் அடிச்சிருக்காரு. இதன் காரணமா தான் மைக்கேல் வாகன் ஜோ ரூட்டை டெஸ்ட் கிரிக்கெட்டோட கிங்ன்ற லெவல்ல ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு விராட் கோலியோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? ஜோ ரூட் டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும் தான் நல்லா விளையாடுவாரு, ஆனா ஓடிஐலயும் T20லயும் அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க ஏன் போஸ்ட் பண்ணலன்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் சொல்ற மாதிரி 3 ஃபார்மட்லயும் சேர்த்து ஜோ ரூட் 49 சதங்கள் அடிச்சிருக்காரு. இதுவே விராட் கோலி 3 ஃபார்மட்லயும் சேர்த்து 80 சதங்கள் அடிச்சிருக்காரு. சோ மக்களே, விராட் கோலியா இல்ல ஜோ ரூட்டா, யார் சிறந்த பேட்ஸ்மேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.